ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இளநீர் பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு திக்கான பால் அதில் சேர்த்துட்டு நல்லா ஏடு திரண்டு வர கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் இளநீர் விட்டு ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ 1/2 கப் சுகர், 2 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பால் நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ காய்ச்சி வச்சுன க்ரீமியான பாலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்ச இளநீர் வழுக்கையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கார்னிஷ்க்கு கட் பண்ணி வச்ச நட்ஸை மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான இளநீர் பாயசம் ரெடி. இப்போ குட்டி பாப்பாவுக்கு இளநீர் பாயசம் கொடுக்கலாம். குட்டி பாப்பா சாப்பிட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.